கோபக் கட்டுப்பாடு. மனைவிக்கு தினமும் அடிக்கடி கோபம் வந்தது. அவளது கோபத்தை கட்டுப்படுத்த நினைத்த அவளது கணவன் அவளிடம் ஒரு பையில் ஆணிகளை கொடுத்து, ஒவ்வொரு முறையும் அவள் பொறுமை இழக்கும்போது வேலியில் ஒரு ஆணியை அடிக்க வேண்டும் என்று சொன்னான். முதல் நாள் மனைவி வேலியில் 37 ஆணிகளை அடித்தார். அடுத்த சில வாரங்களில் அவளது கோபத்தை கட்டுப்படுத்த அவள் கற்றுக்கொண்டதால் தினமும் அடிக்கும் ஆணிகளின் எண்ணிக்கை படிப்படியாக குறைந்தது. அந்த ஆணிகளை வேலிக்குள் செலுத்துவதை விட தன் கோபத்தை அடக்குவது எளிது என்று அவள் கண்டுபிடித்தாள். கடைசியாக அந்த நாள் வந்தது. மனைவி தன் கோபத்தை சிறிதும் இழக்கவில்லை. இதை பற்றி அவர் தனது கணவரிடம் கூறினார். மேலும் கணவன் மனைவி இப்போது ஒவ்வொரு நாளும் ஒரு ஆணியை பிடுங்க வேண்டும் என்று பரிந்துரைத்தார். நாட்கள் கடந்தன. கடைசியில் கணவனிடம் ஆணிகள் எல்லாம் முடிந்து விட்டன என்று மனைவியால் சொல்ல முடிந்தது. கணவன் தன் மனைவியை கையை பிடித்து வேலிக்கு அழைத்துச் சென்று அவர் சொன்னார், நீ நன்றாக ஆணியை பிடுங்கினாய் என் மனைவியே, ஆனால் வேலியில் உள்ள துளைகளை பார். வேலி ஒருபோதும் ஒரே மாதிரியாக இருக்காது. நீ கோபத்தில் விஷயங்களைச் சொன்னால் அவைகள் இதைப் போலவே ஒரு வடுவை ஏற்படுத்தி விடும். நீங்கள் ஒரு மனிதன் மீது ஒரு கத்தியை வைத்து குத்தி கோடு போட்டு அதை வெளியே எடுக்கலாம். மன்னிக்கவும், காயம் இன்னும் இருக்கிறது என்று எத்தனை முறை சொன்னாலும் பரவாயில்லை. அடுத்த முறை நீங்கள் ஏதாவது கோபத்துடன் சொல்ல ஆசைப்படும் போது நீங்கள் மட்டுமல்ல மற்றவர்களும் பின்னர் வருந்துவார்கள் என்பதை உணர்ந்து செயல்படுங்கள்.